அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். அதே மாதிரி நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட்ல நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, தீனியாத் விஷயங்கள ஷேர் பண்ணிட்டே வந்துட்டுருக்கிறேன். இதன் மூலியமா அல்லாஹு தாலா எனக்கு எந்த அளவுக்கு நன்மை குடுக்குறானோ, அதை விட பல கோடி மடங்கு நன்மை வந்து இந்த வீடியோக்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு அந்த வீடியோக்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுப்பானாக. ஆமீன். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா சையதீனா முஹம்மதின் வ ஆலா ஆலி சையதீனா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி என்று சொல்லி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். போன வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் வந்து பர்க்கத் செல்வம் பெருகிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் செஞ்சு அதை வராமல் தடுத்துட்ருக்கோம் அப்படின்றத போன வீடியோக்களை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல் பேஜில் போய் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்திருந்தால் எனக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை நம்ம இனி செய்யாமல் இருப்பதன் மூலியமாக பெரிய பெரிய நன்மைகள் வந்து நம்மளை வந்து சேர்றதுக்கு வந்து அது நம்மளுக்கு வந்து ஈஸியாக அமையும். அதே மாதிரி இது நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இல்லத்தரசியா, ஒரு தாய்மாரா இருக்கும்போது நம்மளுக்கு தீனியாத் விஷயங்கள்ல ஓரளவுக்கு வந்து நம்ம தெரிஞ்சிருப்போம். நிறைய வந்து பயான் கேட்டிருப்போம், தாலீம் படிச்சிருப்போம், குரான் ஓதுவோம், தர்ஜுமா ஓதுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம படிச்சு, தெரிஞ்சு, கேட்டுக்கிறதன் மூலியமான தீனியாத் விஷயங்கள வந்து ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி வீடியோக்கள் போடுற எனக்கும் பார்த்தீங்கன்னா, நானும் ஒரு இல்லத்தரசி தான். நானும் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஆலிம்லாம் படிக்கல. நான் ஒரு டிகிரி படிச்சுட்டு, குரான் ஓத தெரிஞ்சுட்டு ஓதிட்டுருக்கிற ஒரு சாதாரண பெண்மணி தான். இருந்தாலும் நம்ம வந்து சின்ன சின்ன பயான்கள் கேட்குறோம், தாலீம்க்கு போகிறோம், ஹதீஸ் புக்கை படிக்கிறோம், தீனியாத் புக்கை படிக்கிறோம். இந்த மாதிரி தீனியாத் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வந்துட்டுருக்கோம். அதை நம்மளோட வச்சிக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு நன்மையை பயக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். வேற எந்த எண்ணத்தோடையும் இல்லைங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறதின் மூலியமாக எனக்கு ரொம்பவே மன திருப்தி அடையுது. அதனால் உங்களுக்கு ஒரு பயன் கிடைச்சிச்சு அப்படின்னா எனக்கு சந்தோஷம். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு தாய்மார ஒரு இல்லத்தரசியாக இருக்கிற நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தீனியாத் விஷயங்கள, பேசிக்கான அடிப்படை விஷயங்கள தொடர்ந்து வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு 5 களிமா வந்து அவங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுக்கு 5 களிமா வந்து ஒரு எழுத்து பிழை இல்லாமல், ஒரு திக்காமல், திணறாமல் சொல்லுவாங்களா? அப்படின்றத நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட கேட்டு பாருங்க. அந்த குழந்தைங்கள் வந்து 5 களிமா சொல்கிறாங்களா? சின்ன சின்ன சூறாக்கள் வந்து சொல்கிறாங்களா? அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சமாவது நம்ம குழந்தைங்க கிட்ட ஒரு 5 நிமிடம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நம்மளுக்கு பகலில் கிடைச்சாலும் சரி, சாயங்காலத்தில் எந்த நேரத்தில் நம்மளுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட கேட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க தீனியாத்தோடைய அடிப்படை விஷயத்தை கற்று வச்சிருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்லைங்க. ஆனால் தெரியாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பாவம். ஆகவே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு சின்ன பேசிக் விஷயத்த ஒரு 5 களிமா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமல் நம்ம குழந்தைய வளர்த்துட்ருக்குறோம் அப்படின்றத, எந்த அளவுக்கு நம்ம தீனியாத் விஷயங்களில் நம்ம இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள். இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு 5 களிமாவை வந்து அவங்களுக்கு மனனம் செய்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க காத்தால எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது களிமாவை வந்து சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்கள் வாயால் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்கள் வந்து நீங்கள் சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அவங்க சொல்லும்போது ஒரு மாதத்துக்குள்ளேயே
அவங்க வந்து 5 கலிமாவையும் குழந்தைகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. என்னுடைய குழந்தைங்களுக்கு அப்படிதான் நான் சொல்லிக் குடுத்தேன். என் குழந்தைங்களுக்கு வந்து நான் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கும்போது, ஜடை போடும்போது, அவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் போடும்போது, இந்த மாதிரி என் குழந்தைங்களுக்கு நான் செய்யும்போது, அந்த நேரத்தில அவங்கள கலிமாவ சொல்ல வச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்புவேன். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செய்யும்போது, அது ஒரு ஒரு பிராக்டிஸ் மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள நம்ம குழந்தைங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது தீனியாத் விஷயங்கள கத்துக்குவாங்க. இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அந்த சின்ன விஷயத்த கூட ஷேர் பண்ணிக்கல அப்படின்னா, பெரிய பெரிய விஷயத்த வந்து அவங்கனால ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு மதரசால கொண்டு போய் உட்கார வைக்கிறோம். ஒரு 5 கலிமா கூட அந்த குழந்தைக்கு சொல்ல முடியாம திணறுது அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம குழந்தைய வந்து வீக்கா வச்சிருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஆகவே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வீட்டிலேயே நம்ப ஒரு மதரசாக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பேசிக் விஷயத்த ஒரு சின்ன சூறா குல் ஹுவல்லாஹு சூறா, அவுது பிரப்பின் நாஸ், குல் அவுது பிரப்பில் ஃபலக் இந்த மாதிரி சின்ன சின்ன சூறாக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னா ஆத்தைனா வல் அஸ்ரி இன்னல் இன்ஷான இந்த மாதிரி சின்ன சின்ன சூறாக்கள வந்து நம்ம ஓதி நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி ரெகுலரா நம்ம சொல்ல சொல்ல நம்ம குழந்தைங்களும் சொல்ல வச்சுட்டே வந்தோம்னா, அந்த குழந்தைங்களும் சீக்கிரம் மனனம் செஞ்சுக்குவாங்க. இதன் மூலியமா உங்களுக்கும் இந்த வீட்ல வந்து அந்த துவாக்களை, அந்த கலிமாக்கள ஓதுறதன் மூலியமா வீட்லயும் அல்லாஹு தஆலா பர்க்கத்தை இறக்குறான். ஆகவே சின்ன விஷயம் தான் நம்மளுக்கு வந்து பெரிய இடத்துல நம்ம கொண்டு போய் நிறுத்தும். சின்ன செயல்கள நம்ம செய்யறதுனால நம்ம வீட்ல வந்து பர்க்கத் பெருகுது அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன மாறுதல்கள செஞ்சு நம்மளுடைய வீட்டோட பர்க்கத்தை நம்ம பெருக்குவோமாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.